காலையில் எழும்பின உடனே நமக்கு பிடிச்சவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, முக்கியமானவங்களுடைய ஸ்டேட்டஸை பார்ப்போம். பார்க்கக்கூடாது நான் சொல்ல வரையில பார்க்கணும். நல்ல விஷயங்களை பார்ப்பதில் தப்பு கிடையாது. பார்க்கின்ற பொழுது நாம் எப்பொழுதுமே என்ன கருத்தை இவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியாது. பார்த்த பிறகுதான் என்னன்னு தெரியும். அதனால பொதுவாக நமக்கு ஒரு பழக்கம் இருக்கும், இவர் வைத்தால் இதைத்தான் வைப்பார் என்று. அப்ப எனவே காலையில் எழும்பின உடனே நாம் போய் எதிர்மறையாக நம்மளோட சிந்தனையை குளறுபடியாக ஆக்கக்கூடிய, சிந்தனையை சிதைக்கக்கூடிய, அல்லது நமக்கு ஏதாவது ஒரு டென்ஷனை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றை நம்ம பார்க்கக்கூடாது. சினிமா வச்சிருப்பாரா பார்க்கக்கூடாது. அதே மாதிரி ஆடல் பாடல் வச்சிருப்பாரா பார்க்கக்கூடாது. அதே மாதிரி சிலர் எதிர்மறையாக புலம்பிக் கொண்டே இருப்பாங்க. இவர்களை பத்தி தெரியும், அவர்களை பத்தி தெரியும், இந்த ஊர்ல இருக்கிறவங்க பிடித்தான், அந்த உலகத்துல இருக்கிறவங்க பிடித்தான்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. தன் வாழ்க்கையில உள்ள பிரச்சனைகளை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் தனி இருக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே செய்ய முடியுதில்லை, அப்படி இப்படின்னு புலம்புகின்றவர்களையும் பார்க்காதீங்க. நல்ல வார்த்தை, அல்லாஹுடைய வார்த்தை, குர்ஆன், ஹதீஸ், மார்க்க விஷயங்கள், நம்மட புத்திக்கு நல்லதை தரக்கூடிய, நம்மட ஈமானுக்கு இபாதத்துக்கு உதவி செய்யக்கூடிய கருத்துக்களை வைக்கிறதுல முதல்ல டச் பண்ணுங்க. அந்த ஒரு விடயம் என்பது உங்களுக்கு இன்னும் அந்த நாளை ஊக்கத்துக்குரியதாக, நல்ல வேலைகளை ஒழுங்காக செய்யக்கூடிய ஒன்றாக அந்த ஸ்டேட்டஸ் கூட நம்மை அமைத்து விடும். எனவே அது இல்லாம நம்ம தேவையற்ற விடயங்களை, நமக்கு தேவையில்லாத விஷயங்களை நாம் பார்க்கின்ற பொழுது, அப்படிப்பட்டவர்கள் நம்ம இனம் கண்டு வைத்திருப்போம். அப்படி பார்க்கின்ற பொழுது நமக்கு காலையிலே ஒரு டென்ஷனையும் ஒரு மனக்குழப்பத்தையும் ஏற்படுத்துவதற்கு முக்கிய காரணியாக ஸ்டேட்டஸ் கூட இன்று அமைந்திருக்கிறது. எனவே அதிலும் நாம் கவனத்தோடு இருப்போம்.